உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பத்திரம் எல்லாம் நல்ல இரும்பு கோட்டை மாதிரி இருக்கணும். எதிர்காலத்துல எந்த சட்ட சிக்கலும் வந்துடக்கூடாது. நல்லா படிச்சு பாத்தீங்களா? நான் படிச்சு பார்த்துட்டேன்பா. நீ படிச்சு பாத்தியா இல்லையா? நானும் பார்த்துட்டேன். இந்த சொத்தை பொறுத்தளவுல இந்த ஆளோடைய குடும்ப சம்பாத்தியம் இவருக்கு விற்க உரிமை இருக்கு. இந்த ஆளு நினைச்சா ஆருக்கு வேணா விற்கலாம். இந்த ஆளோட வாரிசு கூட இவர் மேல கேஸ் போட முடியாது. கையெழுத்தாக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டா அந்த சொத்துல எவனும் கேள்வி கேட்க முடியாது. முடிஞ்சிரும்பா. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அந்த ஆளை காணோம்? வந்துருவாரு. அவரு சொன்ன நேரத்துக்கு வர்ற ஆளுதான். என்ன மனசுக்குள்ள ஒரு பெரிய கலெக்டர் நினைப்பு இந்த ஆளுக்கு. அதான் வாங்க வந்துட்டாரு பத்தியா? வாங்க. வணக்கம். சரியான நேரத்துக்கு வந்துட்டனா? எல்லா ஏற்பாடும் சரிதானே? எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கு. ரெஜிஸ்ட்ரார் கூட கூப்பிட்டாங்க. சனியா ஐயா, இந்த ஐயா கூப்பிடுறாரு, வரேன். ஐயா, ஜோசியர் நல்ல நேரம் குறிச்சு கொடுத்துட்டாரு. இன்னும் 4 நிமிஷத்துல நல்ல நேரம் தொடங்குது. அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நீங்க நேரங்காலம் பார்த்து தான் கையெழுத்து போடுவீங்களா? அதுக்கு இல்லைங்கய்யா, ஒரு நல்ல காரியம் நடக்க போது அது நல்ல நேரத்துல செஞ்சா காலாகாலத்துக்கு எந்த சிக்கலும் வராது இல்லைங்களா? அதான் நல்ல நேரம் பாக்குறது. சரியில்லை சரியா, நீ சொல்லுத வரைக்கும் வெயிட் பண்ணிட்டா போச்சு. என்னப்பா இன்னும் 4 நிமிஷம் தானே, வெயிட் பண்ணா தப்பு இல்லல்ல? தாராளமா காத்திருக்கலாம். ஐயா, பணம் எல்லாம் கார்ல நல்லா தயாரா இருக்கு. கையெழுத்து போட்ட உடனே பணத்தை நீங்க வாங்கிக்கிடலாம். சரியா? ஐயா, பணத்தை எடுத்துட்டு வரியா? இல்ல பரவாயில்ல. உங்க மேல சந்தேகம் வருமா? சைன் போடுறப்ப பாத்துக்கலாம். இல்ல சரியா, வீட்டு காப்பி எடுத்துட்டு வந்திருக்கலாம். இருக்கியா? சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிங்க. இதெல்லாம் எதுக்குயா? இல்லைங்க, வீட்டு காப்பி சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாம் வேலையை. வீட்டமையன் குடுவே இருக்கிற மாதிரி நினைச்சு பண்ணலாம். ஓ, இந்தாங்க. ஆமா சனியா, சூடா இருக்கலாம். சூடா இந்த சாப்பிட்டு வீட்டம்மா போட்டது. நல்லதையா? ஐயா, சப் ரிஜிஸ்டர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு தான் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? என்னலாம் சனியா? ஐயா, இன்னும் 3 நிமிஷம் இருக்கியா? நல்ல நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். 3 நிமிஷம் தானே. நீங்க போய் இந்த சப் ரிஜிஸ்டர் கொஞ்சம் பேசிருங்க. பாமா, அவர் வேற கோச்சிக்க கூடாது, அதிகாரி இல்லைங்களா? நான் போய் பாத்துக்கிறேங்க. ஐயா ஒரு நிமிஷம். ஹலோ ஐயா, ஜோசியர் சொல்லியிருக்காரு, என்ன நடந்தாலும் சரி நல்ல நேரம் தொடங்குறதுக்கு முன்னால கையெழுத்தே போட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஏன் போட்டா என்னமா? நல்ல நேரத்துக்கு முன்னால ராகு காலமா. கையெழுத்து போட்டா விளங்காதான். காசை போட்டு காசு எடுக்கிற வியாபாரம். காரியம் விளங்கண்டாமா? அதான். பணம் 5 கோடி இல்ல. சும்மா அப்படியே அள்ளி அள்ளி இறக்க முடியாது. எண்ணி தானே கொடுக்கணும். இன்னொன்னு, இங்கிருந்து போற பணம் 10 மடங்கு திரும்பி வரணும்ல. 3 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது? நீ சொல்றது சரிதான், காத்திருப்போம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, இந்த நிக்காங்கள ஜனங்க, இவங்க எல்லாம் அன்னாட காட்சிகையா. அவங்ககிட்ட இருந்த பணம் மொத்தத்தையும் போட்டாங்க. இதுக்கு மேல எங்களுக்கு வேற வழி தெரியலையா. அண்ணாச்சி என்ன பள்ளியோட நடத்துறாரா இல்ல வட்டிக்கடை நடத்துறாரா? இவனுங்க குடுக்கிற தோடு மூக்குத்தியெல்லாம் எண்ணி உள்ளார கொண்டு வச்சுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்சதை கொண்டு வந்திருக்குமியா. நாங்க கட்டி இருக்கிற அண்ணா கைத்தை தவிர மத்த எல்லாத்தையும் இந்த உண்டியில வச்சிருக்கோம். நீங்க கேட்ட அளவுக்கு இதுல பணம் இருக்குமான்னு தெரியல. ஆனா தயவு செஞ்சு அதை வச்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்தை எங்களுக்கே கொடுத்துருங்கயா. ஆனா ஒண்ணு சொல்லுதுங்கயா, இதுல இருக்கிற ஒவ்வொரு பைசாவும் கரப்பட்ட பணம் கிடையாதுயா. நியாயமா நேர்மையா ரத்தம் சிந்தி
உடம்பு நோவ சம்பாதித்த பணமையா? இதுல இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் எங்களுடைய ரத்தம்யா. அதெல்லாம் பல கோடி ரூபாய்க்கு சமம்யா. எப்படி 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 எப்படியே ஒவ்வொரு காசு 1000 ரூபாய்க்கு சமமா? இப்படியே இந்த பிச்சை எடுத்து என்ன ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா என்ன அது ஒரு 5 கோடிக்கு சமம்னு சொல்லிடுவியா? என்னச்சு என்ன 5 கோடி கொடுத்துட்டேன்னு சொல்லி உன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாரா இவரு உனக்கு? இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடியிற டைம் சும்மா தகராறு பண்ணாம பேசாம போயிரு. தேவையில்லாம ஆட்கள் வச்சு ஒன்னு வெளியே தள்ளுற மாதிரி வச்சுக்காத. பழைய பிரசிடென்ட், இதுவே வேற நேரமா இருந்தா அந்த சம்பவம் உங்ககிட்ட எப்படி பேசுவேன்னு உனக்கு தெரியும்ல. அதே சமயம் ஆளுங்களை வச்சு என்னைய ஒன்னும் பண்ண முடியாதுன்ற விஷயம் உனக்கும் புரியும். கடைசி தடவையா சொல்லுதே, நான் எம்பெருமா ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கேன். குறுக்க நீ எதுவும் பேசாம இருந்தா உன் உடம்புக்கு நல்லது. ஜாக்கிரதை. நீங்க கேட்டது 50 லட்சம் தான். 50 லட்சம் இல்லட்டாலும் இதுல எம்பிட்டு பணம் இருக்கோ அதை முன் பணமா வச்சுக்கிடுங்க. மீதி பணத்தை நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நாங்க தினமும் கடுமையா உழைச்சு அரை வயிறு கஞ்சி குடிச்சாது எப்படி 2 வருஷத்துக்குள்ள அடைச்சு விடுவோம்யா. சத்தியமா சொல்லுதே, எப்படி அடைச்சு விடுவோம்யா. ஐயா, நான் ஒரு சின்ன குடிசையில தான் இருக்கேன். அத கிரையம் பேசியிருக்கேன். அதை வித்துட்டு அதுல வர பணத்தை எல்லாம் உங்களுக்கே கொடுத்துறேன் ஐயா. ஐயா, என்கிட்ட ஒரு பைக் இருக்கியா, அதுல தான் நான் தெரு தெருவா காய்கறிலாம் வித்துக்கிட்டு இருக்கேன்யா. அதை வித்தா ஒரு 4-5 கிடைக்குங்கய்யா. அந்த பணத்தை உங்களுக்கு தந்துடுறேன்யா. வாடகை சைக்கிள் எடுத்து கூட நான் காய்கறியை வித்துக்கிறேன்யா. எல்லா பணத்தையும் கொடுத்துட்றேன்யா. பள்ளிக்கூடத்தை மட்டும் தப்பான ஆளுங்கள்ட்ட கொடுத்துடாதீங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும்யா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க வருவீங்கன்னு தான் ஸ்பெஷலா அவியல், 3 வகை பொரியல், வறுவல், புளிக்குழம்பு, மோர் குழம்பு, புளி சாதம், எலுமிச்சை சாதம்னு எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க நல்லா. பரவாயில்லையே, வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு தோணுதே, பெரிய விஷயம்தான். என்ன இவ்ளோ ஐட்டம் எங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கீங்க? பின்ன பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறதுன்னா சும்மாவா? அதுல மொட்டை எங்க முதலாளி எந்த குறையும் வைக்க மாட்டாரு. நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. தமிழ், என்னாச்சு? என்ன பாப்பாச்சு? அம்மா, என்னம்மா இப்படி கசக்குது? கசக்குதா? அக்கா, என்னக்கா இவ்ளோ உப்பு போட்டு வச்சிருக்கீங்க? வாயெல்லாம் கசக்குது, வாயிலேயே வைக்க முடியல. குழந்தைங்க பெரியவங்களா இருக்காங்கல்ல, இப்படிதான் சமைப்பீங்களா? இது என்னமா வம்பா போச்சு? எனக்கு என்ன வேண்டுதல இப்படி எல்லாம் சமைக்கணும்னு? முதலாளி வீட்டுல பொண்ணு வீட்டுல வராங்கன்னு நல்லா சமைச்சு போடுன்னு சொன்னாங்க. நானும் பார்த்து தான் சமைச்சேன். குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நான் என்னத்த பேச முடியும்? நிறைய பேருக்கு சமைக்கிறப்ப கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். உப்ப கொஞ்சம் கூடுதலா போட்டிருப்பேன். வந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தானே. அது சரியில்லை இது சரியில்லைன்னு எப்ப பாரு குறை சொல்லி நொட்டம் சொல்லிக்கிட்டு. என்னம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? பார்த்து பேசு. எல்லா சாப்பாட்டு ஐட்டத்திலயும் உப்பு அள்ளி அள்ளி கொட்டி வச்சிருக்கீங்க. மனுஷன் சாப்பிட முடியுமா இத? மடி தானோ, கொஞ்சம் பொறுமையா இரு. மடி, என்ன சொல்றதுன்னே ஒன்றும் புரியல. சாப்பாடு ஏன் ருசியா இல்லைன்னு கேட்கல, ஏன் இவ்வளோ உப்பள்ளி போட்டிருக்கீங்கன்னு தான் கேட்குறோம். அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாமல் ஏதேதையோ பேசிட்டீங்களம்மா. மடி பாரதி, நீ சைடிஷ்ல எதுவும் சாப்பிட வேண்டாம், ஊறுகாயை வச்சுட்டு தயிரை ஊற்றி பிள்ளைக்கு ஊட்டிடுமா. அக்கா, தயிர் கொடுக்குறீங்களா? என்னது தயிரா? அதெல்லாம் எதுவும் வாங்கல, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு போங்க. தங்கம், மா சாம்பார் ஊற்றி சாப்பிடுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சாப்பிடு தமிழ்.
ஐயோ பாத்து தண்ணி இந்தாங்க. என்னாச்சுங்க? என்னாச்சு மாப்பிள? காரம் மாமா என்னமா பண்ணி வச்சிருக்க? உப்பு தான் சரியா போட்டு சமைக்க தெரியாது, காரமும் சரியா போட தெரியாதா? குழந்தைல எப்படி சாப்பிடும்? யாரும் சாப்பாடு சாப்பிடாதீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சாந்தி அக்கா. ஹலோ, சொல்லு சாந்தி அக்கா, அங்க என்ன நடக்குது? ஸ்வேதா அம்மா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சரியா நடக்குது. காலையில அவங்க வந்து இறங்குனதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க போட்டு கொடுத்த திட்டப்படி அச்சி பிசுறாம சரியா பண்ணிக்கிட்டு இருக்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு சாந்திகா. ஸ்வேதா அம்மா, இதுங்கெல்லாம் சுத்த மானங்கெட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, யாருக்குமே கோபம் வரல. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பதில் பேசல. அதுக்காக நீ அவங்கள அப்படியே விட்டுறாத. நீ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒண்ணு விடாம பண்ணிட்டே இரு. சரிங்கம்மா. அவங்க அந்த வீட்டை விட்டு ஓடுற வரைக்கும் எதையும் நிறுத்தாத. நீங்க கவலையே படாதீங்கம்மா. இத கச்சிதமா செஞ்சு முடிக்க வேண்டியது என்னோட கடமை. நான் குடுக்குற டார்ச்சர்ல அவங்களாவே இந்த வீட்டை விட்டு துண்ட காணும் துணிய காணும்னு ஓட வைக்கிறேன். என் மாமாவோட நான் வாழ இருந்த வாழ்க்கைய அழிக்க வந்த பாரதி, அவளுக்கு ராஜ மரியாதை ஒரு கேடா? எதுக்கும் வக்கில்லாதவ அவ ஏன் இடத்த பிடிக்க பாக்குறாளா? அத பாத்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சாளா? அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வசமா மாட்டிக்கிட்டா. விட்டுற மாட்டேன்க்கா அவளை அடிக்கிற அடியில அவ வாழ்க்கையில என் மாமாவை பத்தி நினைச்சு கூட பாத்திரக்கூடாது சாந்திகா. அது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. நான் உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறவள நான் சும்மா விட மாட்டேன். நான் இனி அவங்களுக்கு கொடுக்க போற டார்ச்சர்ல பின்னங்கள் பிடரில் அடிக்க ஓட போறாங்க. அதுக்கப்புறம் ஆதி தம்பிய பத்தி அந்த பாரதி கனவுல கூட யோசிக்க மாட்டா. நீங்க நிம்மதியா இருங்கம்மா. அவங்க ஓடுறாங்கன்ற நல்ல செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு. சாந்திகா, இங்க பாரு, அந்த பாரதி லேசப்பட்டவ இல்ல. அவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் கவனமாவே இரு. அவளை கண்கொத்தி பாம்பா கவனிச்சுக்கிட்டே இரு. எக்காரணத்து கொண்டும் நாம திட்டம் போட்டு பண்ற விஷயம் அங்க யாருக்குமே தெரியக்கூடாது. சரிங்கம்மா. சந்தேகம் வராம பாத்துக்கோ, அது ரொம்ப முக்கியம். சரி, நான் இப்ப போன் வைக்கிறேன். பாக்குறேன் காலி எப்படி என் மாமாவை கல்யாணம் பண்றேன்னு பாக்குறேன். ஸ்வேதா, எப்படியோ உன் திட்டப்படி எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இனி யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சூப்பர்ப்பா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஓகே? சரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன நினைச்சுதான் ஃபீல் பண்றியா? நான் கூட என்னமோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? இந்திரா, போ இந்திரா, எனக்கு கோவமே தீரல. அப்படி என்ன இந்திரா, என்னை விட்டு தனியா ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம்? கௌதம், இங்க பாரு. வேண்டாம், என்ன விடு. கௌதம், என்ன பாரு. ஏய், வேண்டாம் இந்திரா. இரு, ஒரு நிமிஷம் இரு. நீ சொல்றதுல எனக்கு நல்லா புரியுது கௌதம். நீ படுற கோவம் கூட நியாயமானதுதான். சாரி. அதான் சாரி சொல்றேன்ல. ப்ளீஸ். நான் தான் இவ்ளோ சாரி கேக்குறேன்ல. சாரி. வா 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 கௌதம். கௌதம், இது என்னோட பிரச்சனை. இதை கண்டிப்பா என்னால தீர்த்த முடியும்.
எனக்கு அதுக்கு தேவையான தைரியமும் வலிமையும் இருக்கு. ஆனா அதை வச்சு உன்னை எப்பவுமே கஷ்டப்படுத்துறது நல்லா இருக்காது. நீயும் என்னையே பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லு? சோ அதுக்காக நீ ரிஸ்க் எடுத்து போவல்ல? கௌதம், ரிஸ்க் எங்க இல்ல சொல்லு. பாரு, காவ்யா அக்காக்கு என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாரும் வீட்ல இருந்தப்ப தானே அக்காக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. எது நடக்கணுமோ அது நடந்துதான் ஆகும் கௌதம். நீ டென்ஷன் ஆகாத. அப்புறம் உன்னோட ப்ராக்ரஸ் எல்லாம் நான் கெடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். என்னோட வேலையை நான் தானே பாத்துக்கணும். சோ உன் வேலையை நீ பாடுறா, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ அவாய்ட் பண்ற. இதுல நீ வேற நான் வேறன்னு வேற சொல்ற. ஓகே தான், புரியுது. யோ கௌதம், இப்ப கோச்சுக்காத கௌதம். நான் என்ன அப்படியா சொன்னேன்? சரி சரி சாரி. நான் இனிமே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். சாரி, இங்க பாரு. சாரி, கோச்சுக்காத கௌதம். இங்க பாரு. சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சரி விடு. இங்க பாரு இந்திரா, நீ வேற நான் வேறன்னு வார்த்தையில வேணா சொல்லிக்கலாம். ஆனா அது என்னைக்குமே செயல்ல நடக்காது. புரியுதா? ஓகே, உத்தரவு மகாராஜா. ஏய், நான் இப்ப எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உனக்கு விளையாட்டா போச்சா? உன்ன ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன தனியா நிக்கிறீங்க? அதுவும் யோசனை எல்லாம் பலமா இருக்கு. அது நைட்டு கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டேன், அதான். இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? இது என் வீடு, என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னு தானே நான் கேட்டேன். நீங்க இதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பிரகாஷ் நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க. இந்த மாதிரி போட்டோவை நீங்க தான் டிசைன் பண்ண சொன்னீங்க. போஸ்டர் அடிச்சு ஒட்ட சொன்னதும் நீங்க தான்னு நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்னா நீங்க டென்ஷன் ஆவறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஹலோ, என்ன சிசிடிவில பார்த்த மாதிரியே எல்லாம் சொல்றாளேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? என்ன விளையாடுறியா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் நாளா எதுவும் பண்ணல. நீ அப்படிலாம் ஒண்ணு என்ன மாட்டி விட முடியாது. இதெல்லாம் போய் நீ சொல்றது எல்லாமே போய். நிறுத்துங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கேவலப்படுத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதுவும் நான் உங்க தம்பியோட பொண்டாட்டி. எல்லாரும் ஒரே வீட்ல வேற இருக்கோம். நீங்களாம் என் அக்காவோட புருஷன்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்கு. நீங்களும் மனுஷ ஜென்மமா? ஏய், சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? எல்லாமே இருக்கு. பிரசாத் உங்ககிட்ட பேசின போன் கால் லாக்ஸ்ல உங்க நம்பரை நான் பார்த்தேன். அப்புறம் நான் பிரஸ்ல இருந்து வெளியே ஓடி வரும்போது அங்க உங்க கார் நின்னுட்டு இருந்தது. உங்களுக்கு என்ன எஸ்கேப் ஆயிடலாம் நினைப்பா? இந்த இந்திரா கிட்ட அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு எதிரா எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ஆனா அதெல்லாம் போலீஸ் கிட்ட கொடுத்தா உங்க குடும்ப மானம் தான் முதல்ல போகும். அதான் கௌதம் சொல்லி கூட நான் போலீஸ் கிட்ட போல. ஓ, அவ்வளவு தூரம் உனக்கு தைரியம் வந்துருச்சா? என்னைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவியா? ஏய், நான் அக்கா புருஷங்கிறது உனக்கு மறந்து போச்சா? ஆமா, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இருக்கு இல்ல, இருந்துச்சு. இத்தனை நாள் எப்படியாவது உங்களை திருத்தி என் அக்காவை நல்லபடியா வாழ வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு. நீங்களும் திருந்துற மாதிரி எனக்கு தெரியலையே. ஏய், நிறுத்து. சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத. ஓ, உன்னையும் அக்காவையும் வெளியில துரத்துற நாள் தான் எனக்கு நிம்மதியான நாள். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த முறை ஜஸ்ட் மிஸ், அவ்வளவுதான். ஆனா அடுத்த முறை பாரு, பெருசா ஆப்பு வைக்கிற பாரு உனக்கு. சின்ன வயசுல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மலைய பார்த்து நாய் கொலைச்சா
மலைக்கு வலிக்குமா நாய்க்கு வலிக்குமான்னு. அந்த மாதிரி நீங்க என் மேலயும் என் அக்கா மேலயும் பழி போடணும்னு நினைச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு தான் வேதனை மிஞ்சம். ஏய் என்னென்ன நாயின்னு சொல்றியா நீ? தப்புதான். ஒரு பொண்ண ஆபாசமா போர்ட்ரே பண்ணி வீதி பூரா போஸ்டர் அடிச்ச உங்களை நான் இன்னும் கேவலமா தான் சொல்லிருக்கேன். என்ன சொன்ன? திருப்பி அடிச்சா தாங்குவீங்களான்னு யோசிச்சுட்டு கைய தூக்குங்க. எனக்கும் என் அக்காவுக்கும் எந்த கெட்டது நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அத நான் தடுப்பேன். புரிஞ்சு ஒழுங்கா நடந்துக்கோங்க. ஜாக்கிரதை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கஸ்தூரி, நகையெல்லாம் பத்திரமா வச்சிருக்கல்ல? யாரும் பார்க்கலையே? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லத்த. நகை பத்திரமா லாக்கர்ல இருக்கு. லாக்கர் நம்பரை மறந்துடாத கஸ்தூரி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. கடைசி நேரத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். உண்மைதாங்க. எந்த பிரச்சனையும் வராம நாம பாத்துக்கணும். போலீஸ் கிட்ட இருந்து கால் வந்ததும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரி வா, அங்க கயிறு கட்டி இழுக்கிற போட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இல்லைங்க, ஊர்ல இருந்து பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ரூம்ல தங்க வச்சுட்டு வந்துடுறேன். சரி வாங்கம்மா. அனன்யா, அப்பா இழுங்கப்பா, கொஞ்சம் இழுங்க, நல்லா இழு, எல்லாம் நல்லா இழுங்க. நல்லா இழு அனன்யா, விடாத, இழுங்க, நல்லா இழு. நல்லா இழுங்க, இழுங்கப்பா. சார், மெதுவா இழுங்க சார். மெதுவா இழுக்கவா? ஏன் சார், வலு கொடுக்காம இழுங்க சார். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். சார், அனன்யா பாவம் சார். அவ தோத்துருவா. அப்புறம் என்கிட்ட தோத்துட்டான்னு அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவராமா. சும்மா ஒரு கேமுக்கு இவ்வளவு யோசிக்கிற? பரவாயில்ல சார், சொன்னதை கேளுங்க. முடியாது. நீ வேணா உன் தங்கச்சிக்காக தோக்கலாம், ஆனா நான் உன்னை தோக்க விட மாட்டேன். இந்த கேம்ல நான் உன்னை ஜெயிக்க வைக்காம விட மாட்டேன். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சொன்ன கேளுங்க. முடியாதுன்னு சொன்ன கேட்க மாட்டியா? நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். இழுங்க, அப்படிதான். இன்னும் நல்லா இழுங்கப்பா. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சொன்ன கேளுங்க சார். விட்டுறாத அனன்யா. இழுங்கப்பா. சார் இழுடி. அப்பா இழுங்கப்பா. இழுங்க, அப்படிதான். இன்னும் நல்லா இழுங்கப்பா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சொன்ன கேளுங்க சார். விட்டுறாத அனன்யா. இழுங்கப்பா. சார் இழுடி. அப்பா இழுங்கப்பா. சார், சொன்னா கேளுங்க சார். ஏய் அன்பரசி, முடியாத அன்பரசி.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தீபா, நீ சாதாரணமாவே ரொம்ப அழகுதான். இப்ப மேக்கப் வேற போட்டதும் இன்னும் கொஞ்சம் 100 கிராம் அழகு கூடி இருக்கு. ஏங்க புகழ்றதுல என்னங்க கஞ்சத்தனம்? ஏன் 100 கிராம் அழகு கூடி இருக்குன்னு தான் சொல்லுவீங்களா? 1 கிலோ அழகு கூடி இருக்குன்னு சொன்னா குறைஞ்சா போயிருவீங்க. சரி சரி தீபா, உனக்கு 1 கிலோ அழகு கூடி இருக்கு, போதுமா? சரி வா போலாம். சரி, மணி 6 ஆயிடுச்சு. நீங்க ரூம்லயே இரு, நாங்க கீழே போய் பாக்குறோம். கார்த்தி வந்ததும் மேல அனுப்பி வைக்கிறோம். கார்த்திக் எல்லாம் சஸ்பென்ஸா இருக்கட்டும். ஓகே வாங்க. என்ன விஷயம் கேசவன்? மேடம், நம்ம ஓட்டி பார்த்தா தான் கிடைச்சிருக்க ஆர்டர்ஸை சொன்ன நேரத்துக்கு டெலிவரி பண்ண முடியும். இல்லைன்னா காம்ப்ளிகேட் ஆகிடும். அப்போ ஓட்டி பார்க்க ஆட்களை செலக்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். அப்புறம் கேசவன், அந்த லிஸ்ட்ல கார்த்தி பேரையும் சேர்த்துருங்க. கார்த்தி பேரையா? மேடம், அவர் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவர் போய் எப்படி மேடம்? ஏன் சேர்ந்த அன்னைக்கே ஓட்டி போட்டா பார்க்க மாட்டாரா? அதுக்கு இல்லை மேடம். கேசவன், just do what I say. சரிங்க மேடம். எல்லாரும் ஒரு நிமிஷம் வாங்கப்பா, வாங்க. எல்லாரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன விஷயம் மேனேஜர் சார்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு ஓட்டி செய்ய வேண்டியவங்க லிஸ்ட் படிக்கிறேன், கேளுங்க. படிங்க. முத்து, கந்தசாமி, அருண், நல்லதம்பி, ராஜா, கதிரு, கார்த்தி. நிறுத்துப்பா. என்ன மணிக்கும்? என்ன மேனேஜரே, புதுசா சேர்ந்த கார்த்திக்கும் ஓட்டி போட்டுருக்கீங்க? இத நான் சொல்லப்பா, மேடமே சொன்னாங்க. ஓ, மேடமே சொல்லிட்டாங்களா? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஓட்டி பார்த்துதான் ஆகணும் தம்பி. தம்பி, முத நாளே உனக்கு ஓட்டி போட்டுருக்காங்க. மேடமே சொன்னதுனால செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல தம்பி. அதனால என்னென்ன, வேலைக்குன்னு வந்தாச்சு, செஞ்சுட்டா போச்சு. இல்ல தம்பி, அந்த அம்மா ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யறாங்க. பார்த்து சூதனமா நடந்துங்க தம்பி. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, தம்பி வேலைக்கு புதுசு, அவரை நல்லா பாத்துங்க ஐயா. நான் வரட்டுமா? சார் நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். தம்பி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு போன் பண்ணுங்க. அங்க இருந்து கிளம்பி உடனே இங்க வந்து விழுந்துறேன். கண்டிப்பா பண்றேன். வரட்டுமா? போங்க போங்க, போய் வேலையா பாருங்க. போங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம், அதை போட்டுட்டு வாங்க. புது ட்ரெஸ்ஸா? எதுக்கு அதெல்லாம்? கார்த்தி, அண்ணி சொல்றா இல்ல, அவ சொல்றபடி செய். சரி, தீபா எங்க? தீபா உங்களுக்காக தான் மாடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? ஆமா, மேல உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கா. கார்த்தி, மேல போங்க, உங்களுக்கே விஷயம் புரியும். என்னங்க இது?
யார் இதெல்லாம் பண்ணாங்க? இல்லைங்க, நான் வேண்டாம் தான் சொன்னேன். அத்தை தான் இன்னைக்கு நல்ல நாள்னு சொல்லி இந்த ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க. அதான் மீனாட்சி என்ன கீழே ஒரு மாதிரி பேசுனாங்களா? உங்ககிட்ட போய் அப்படி பேசினாங்களா? என்ன கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க காலையில இருந்து. கிண்டல் பண்ணாங்களா? ஆமா, உங்க அண்ணியும் எங்க அண்ணியும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஒரு வழி பண்ணிட்டாங்க. அவங்க கிண்டல் கேலில இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அத்தையோட விருப்பத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். மத்தபடி இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் வேண்டாம் தான் நான் சொன்னேன். சரி, நீங்க வேலை செஞ்சு டயர்டா வந்திருப்பீங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. ஏங்க சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. நீங்க புதுசா போயிருக்கிற ஃபேக்டரியோட ஓனர் லேடியா? ஆமா, ரம்யா விஸ்வநாதன். ஏங்க, விஸ்வநாதன்ங்கிறது அவங்களோட ஹஸ்பண்டோட பேரா? இல்ல, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. விஸ்வநாதன்ன்றது அவங்க அப்பா பேரு. கல்யாணம் ஆகலையா? ஆளு எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழகா இருப்பாங்களா? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அழகா தான் இருப்பாங்க. அழகா இருப்பாங்களா? அவங்க எப்படிங்க இருப்பாங்க? உயரமா இருப்பாங்களா இல்ல குள்ளமா இருப்பாங்களா? சரி, ஸ்லிம்மா இருப்பாங்களா இல்ல குண்டா இருப்பாங்களா? இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு விசாரிக்கிறீங்க? அவங்க என்னதான் அழகா இருந்தாலும் அவங்க அளவுக்கு இருக்க மாட்டாங்க. யார் அளவுக்கு இருக்க மாட்டாங்க? எனக்கு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அளவுக்கு அழகா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். யாருன்னு புரியலையே. கண்ணாடியை பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க வாங்க, அர்ச்சனை தட்டை கொடுங்க. இந்தாங்க, 2 பேரும் அர்ச்சனை தட்டை தொட்டுக்குங்க. சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தாத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் உமாயை நமஹ, ஓம் பாரத்யை நமஹ, ஓம் பத்ராயை நமஹ. சிஸ்டர், நல்ல மனமுருகி சாமி கும்பிடுறாங்க சிஸ்டர். சாமி கும்பிட்டுட்டு வந்து தேவிய மேல் லோகத்துக்கு வழி அனுப்ப போறாங்க. அவங்களுக்கு தெரியல, சாமியை ஸ்ட்ரைட்டாவே பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துலன்னு. அம்மா தாயே, துலாபார காணிக்கையை ஏத்துக்கிட்டு குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடு. என்னோட குழந்தையும் சீக்கிரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. அம்மா தாயே, இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இந்த குழந்தையும் எங்க குழந்தை மாதிரி தான், நீதாமா காப்பாத்தணும். ஓம் புவனேஸ்வரியை நமஹ, ஓம் நித்யாயை நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சிஸ்டர், நீங்க தேவியோட உயிரை எங்க எடுக்க போறீங்களோ அந்த இடத்துக்கு போயிடலாம். வாங்க. எங்க இதுதான் சிஸ்டருக்கு நீல கலர்ல பூ கிடைக்குதோ. தீர்க்க சுமங்கலி பவ, தீர்காயுஷ்மான் பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து. ஹஸ்பண்ட் சார், பணம் கொடுங்க. மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. நாங்க வரோம் சாமி. துலாபார காணிக்க ரெடியா இருக்கு, நீங்க போய் பண்ணிட்டு வந்துருங்க. சரி, வாங்க. வாங்க தம்பி, வாங்கம்மா, வாங்க வாங்க. சிஸ்டர், குட்டி தேவி வந்தாச்சு. தம்பி, துலாபார காணிக்கைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். குழந்தைய அந்த தட்டுல படுக்க வச்சுட்டு புடவைங்களை இந்த தட்டுல வைங்க. சரிங்க ஐயா. செல்லக்குட்டி, இங்க பாரு, இதுதான் துலாபாரம். இங்க இந்த தட்டுல உன்னை படுக்க வச்சுட்டு இந்த பக்கம் எடைக்கேட வஸ்திர காணிக்க வைக்க போறோம். வா வாங்க போலாமா? ஓ ஓ ஓ ஓ படுத்துக்கோங்க.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் 2-3 புடவை வச்சுட்டா தராசு முள்ளு நடு சென்டருக்கு வந்துரும். கரண்ட் வயரு டச் ஆகும். அதுக்கப்புறமா நாம நினைச்சது நிறைவேறிடும். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் உங்க முகத்துல சந்தோஷத்தை நான் பார்க்க போறேன். பாத்தியா? முடிஞ்சது. 2 விக்கெட். டோட்டல் காலி. என்ன இது? எதுவுமே ஆகல. ஐயோ, அதான் சிஸ்டர் நானும் யோசிக்கிறேன். தராசு முள்ளு ஒயர்ல இடிக்குது. ஏன் இன்னும் கரெக்ட் பாஸ் ஆகலன்னு தெரியலையே சிஸ்டர். அம்மா, எடை சரியா இருக்கு. குழந்தைய நீங்க எடுத்துக்கோங்க, புடவைகளை நாங்க எடுத்துக்கிறோம். சரிங்க ஐயா. குழந்தைய தூக்குங்க ஹஸ்பண்ட் சார். வாங்க 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 வாங்க. என் தங்கம் வாங்க. ஐயோ, குழந்தைய தூக்கிட்டானுல. ஐயா, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா. போயிட்டு வா தம்பி. வரங்கயா. வாங்க தம்பி. அந்த பைய எடுங்க. ஐயோ, போறாங்களே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த 3 குழந்தைகளுக்கும் ஜாதகம் எடுத்துட்டு வாங்க ஜோசியரே. சரிங்க ஐயா, நான் எழுதிட்டு வந்துடுறேன். ஐயோ, வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அத்தை, கைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி உதறிட்டே வந்துட்டு இருக்கீங்க? அது 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 ஒண்ணு இல்ல ஹாசினி. அத்தை கேக்குறல்ல, மறைக்காம பதில் சொல்லுங்க. நான் கார்ல கை வச்சிருக்கிறது தெரியாம இந்த சங்கர பாண்டி கார் டோரை சாத்திட்டான். அதான் லேசா கையில அடிபட்டுருச்சு. சாரி சிஸ்டர். ஆமா ஆமா.
என்ன அத்தா, ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? பட்டக்காலே படும் கெட்ட குடியே கெடுங்கன்னு சொல்ற மாதிரி கையில உங்களுக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கே. புடவையில தீ பிடிச்சி எரிஞ்சது, உங்க போட்டோல நெருப்பு குபுகுபுன்னு எரிஞ்சிச்சு. மாறி கனவுல வேற நீங்க நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை நினைச்சா எனக்கு என்னமோ நீங்க சீக்கிரம் செத்து போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கத்த. ஹாசினி, அடச்சி, வாய போய் கழுவு. அபசகுணம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசின பேச்சுக்கு ஃபினாயில போட்டு நல்லா வாய கழுவு. நல்லா சிஸ்டரை உருட்டு. கழுவுறாங்க. ஜோசியக்காரே, எங்க அத்தைக்கு கொஞ்ச நாளா கையில அடிபடுறது, புடவை எல்லாம் நெருப்பு பிடிச்சி எரியறது, அவங்க போட்டோ எல்லாம் தீ பிடிச்சி எரியறதுன்னு எல்லாம் அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? ஐயோ, இந்த பொறி உருண்டை நல்லா கோத்து விடுதே. இருக்கம்மா, சில வீட்டில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிற சில உறவுகளுக்கு இந்த மாதிரி நடக்கும். பாதிப்புக்கு ஆளான அந்த உறவு குழந்தையோட முகத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தா பாதிப்பு சரியாயிடும். முகம் பார்க்கணுமா? அதான் வீட்லயே எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருக்காங்களே. ஓ, நீங்க சொல்றது தேவர் மகன் படத்துல கமலும் நாசரும் அப்படியே மூஞ்சிக்கு மூஞ்சி இடிக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்களே, அத சொல்றீங்களா? ஆண்டி, நீங்க சொல்லுங்க ஜோசியரே. முகம் பார்க்கறதுனா அப்படி கிடையாது. வேற எப்படி பார்க்கணும்? நல்ல சுத்தமான பூஜைக்கான ஒரு அகலமான உருளி எடுத்துக்கிட்டு அதுல நல்லெண்ணெய ஊத்திக்கணும். அந்த உருளியில பார்த்தா குழந்தையோட முகம் தெரியற அளவுக்கு நல்லெண்ணெய் இருக்கணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரையும் கூப்பிட்டியா? என்ன கூப்பிட்டியா? கூப்பிடாமே நீ வந்துட்டிய. அது மரியாதை. தனியா வேற என்ன எண்ணெய வாங்கி வச்சிட்டீங்களா? தாராத்தா, கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்க. போங்க சிஸ்டர். ஹாசினி, ஹர்ஷவர்தன் முகம் தெரியற மாதிரி வந்து நில்லுமா. வா ஹாசினி. வந்து நிக்கிறேன் மாமா. சிஸ்டர் எப்படி ப்ளூ கலர் பூ வச்சிட்டு ஸ்டைலா நிக்குது பார். பரடி தங்க, பரடி பட்டு. ஓ, பாரு 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 பாரு. பாத்துட்டீங்களா அத்தை? பாத்துட்டேன். சிஸ்டர், ஹர்ஷவர்தனோட முகம் தெரிஞ்சிச்சா? ஸ்ரீஜா, மகளே, காளியம்மா கொண்டு வா. சிஸ்டர், காளியம்மாவோட முகம் தெரிஞ்சிச்சா? அப்ப சரி. அவ்வளவுதானே? முடிஞ்சதுல நான் கிளம்புறேன். இல்ல தாரா, இன்னும் இருக்கு. என்னங்க
சாஸ்திரியோட குழந்தை இப்ப மாரியோட குழந்தை தான். அதனால மாரியும் குழந்தையோட நிக்கட்டும், தாரா இந்த குழந்தை முகத்தையும் பார்க்கட்டும். ஏங்க, ஹாசினி ஸ்ரீஜாவோட குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க. அவங்களுக்கு முகம் பார்க்கறது பரிகாரம். ஆனா இந்த குழந்தை நம்ம வீட்டு குழந்தை இல்லையே. இந்த குழந்தை முகத்தை நான் எப்படி பார்க்கறது? அதானே, அந்த குழந்தைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது மாம்சே? இருக்கு. எல்லா குழந்தைகளும் ஒண்ணுதான். அவங்களுக்குள்ளலாம் வேறுபாடு பார்க்க வேண்டாம். இப்ப இந்த குழந்தை நம்ம வீட்டுல இருக்கிறதுனால இதுவும் நம்ம குழந்தை தான். ஆமா அத்தை, குழந்தை முகத்தை பாக்குறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஆயிட போகுது? ஒருவேளை அந்த குழந்தையால தோஷம் இருந்தாலும் சரியாயிடும்ல. சிஸ்டர், ரொம்ப யோசிக்க வேண்டாம், அப்புறம் சூரிய சங்கடப்படுவான். சரின்னு சொல்லிடுங்க சிஸ்டர். சரிப்பா, நான் பாக்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படி எப்படி இது நடந்துச்சு? சக்தி வருவான்னு பார்த்தா இவ வந்து மனு குடுக்குறா. எங்க தப்பு நடந்துச்சு? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கலாம்? அத்தை, சக்தி ஏதோ பிளான் பண்ணி நம்மள ஏமாத்திட்டா அத்தை. அவளை சும்மாவே விடக்கூடாது. ஓய மூடு பூஜா. அவ பிளே பண்றாளாமா, இவ உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் கூப்பிடுறேன். சரி. மக்கள் தலைவி வாழ்க! மீனாட்சி அம்மா, மனு கொடுத்த கையோட கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிடுவோம். அம்மனோட அருளோட நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க மீனாட்சி அம்மா. வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம். வெற்றி, நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா? என்ன நீ கடத்திட்டு வந்தல்ல, உடனே என்ன நடந்திருக்கணும்? என்ன காணும்னு எங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அப்போ போலீஸும் என்ன தேடி இருக்கணும். இதெல்லாம் நடந்துச்சா? எதுவுமே நடக்கல இல்லடா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்கல்ல. ஏன் தெரியுமா? இப்படி எல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டேன். அதனாலதான் எங்க அம்மா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லி கடைசி நேரத்துல மனு தாக்கல் பண்ணவும் சொல்லிட்டேன். உங்க அம்மாவை எதிர்த்து நான் நிக்க கூடாதுன்னு நீயும் பல தடவை என்கிட்ட கேட்டுட்ட. உங்க அம்மாவை எதிர்த்து நான் நிக்கலப்பா. ஆனா உங்க அம்மாவை எதிர்த்துதான் எங்க அம்மா நிக்கிறாங்க. வா வெற்றி, மோதி பாப்போம். வா 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 வா. ஐயோ வெற்றி, ஏய், எலெக்ஷன்ல எங்க அம்மா தாண்டி ஜெயிப்பாங்க. இல்ல, எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. இல்ல, எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. ஆஹா, எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க.
எங்க அம்மா தாண்டி ஜெயிப்பாங்க. ஏய் எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. இல்ல எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. இல்ல எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. நிப்பாடுங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? உங்களுக்கு கட்டி பிடிக்கணும் ஆசையா இருந்தா கட்டி பிடிச்சுக்கங்க. அதுக்கு எப்படியா பண்ணுவீங்க? 2 சின்ன பசங்க கல்யாணம் ஆகாம இருக்கும். சும்மா. ஆமா. தேர்தல் பிரச்சாரத்துல மோதல்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது ஒரு மாதிரி வித்தியாசமான மோதலா இருக்கேன். இதுதான் காதல் மோதலா? வாடா நம்ம கட்டி பேசுவா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆத்தா இறங்கிட்டா. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. நான் ஆத்தா வந்திருக்கிறேன்டா. ஆத்தா வந்திருக்கேன். ஆத்தா இப்ப நடக்க போற தேர்தல்ல மீனாட்சி அம்மா நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லாத்தா. தப்பு நடக்குதுடா, தப்பு நடக்குது. வருஷம் நடக்கிற நடைமுறைய நீ மாத்த பாக்குறியா? போட்டியே இல்லாத ஊர்ல நீ போட்டி போட பாக்குறியா? விஷ பரீட்சையில இறங்காத. என் பேச்ச மீறி இறங்கினா இந்த ஊரையே அழிச்சிருவேன். இந்த ஊருக்கு மழை பெய்ய விட மாட்டேன். பயிர் பச்சையை விளைய விட மாட்டேன். ஆடு மாடு கோழி எல்லாம் அம்போன்னு போக வச்சிருவேன். என் வாக்க மீறி நடந்தா இந்த ஊரே இருக்காது. ஆத்தா கோவத்துக்கு ஆளாக முடியாது. மீனாட்சி இந்த எலெக்ஷன்ல நிக்காம வாபஸ் ஆகணும். ஆத்தா சொல்றத கேட்டா பயமா இருக்குது. மீனாட்சி அம்மா நீங்க எலெக்ஷன்ல நிக்காதீங்க. வேணாம் மீனாட்சி அம்மா. நல்லதே நடக்காது. சொன்னா கேளுங்க. வேணாம். வேண்டாம் மீனாட்சி அம்மா. நீங்க வாபஸ் ஆகுங்க. எலெக்ஷன் வேண்டாமா? மீனாட்சி வரா. நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு. சரியா? நான் சொன்னதை நல்லபடியா முடிச்சிடணும். போ. வாங்கம்மா வாங்க. வாங்க ஐயா. வணக்கம் தாயே. வாங்க வாங்க. வணக்கம். மீனாட்சி அம்மா அர்ச்சனை தட்டை பூசாரி கிட்ட கொடுங்க. அத அம்மன் பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காயை வளைக்கட்டும். கொடுங்க. இந்தாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு தமயந்தி சொன்னதை செய்யாத வரைக்கும் என்னால வேற எதை பத்தியும் யோசிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் வீட்லயே இருந்தேன்னா குற்ற உணர்ச்சியிலே செத்து போயிடுவேன். அண்ணே தம்பி, உங்க வேதனை எங்களுக்கு புரியாம இல்ல. ஆனா அதே சமயம் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற கவலையில தான் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஆமாப்பா, இப்படி சொல்ல சொல்ல கேட்காம தான் தமயந்தி வெளியில போனா. கடைசியில அவ எல்லாரையும் விட்டுட்டு போற மாதிரி ஆயிப்போச்சு. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அந்த சாமி சொல்றத கொஞ்சம் கேளு. நாளைக்கு நீ எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இன்னைக்கு மட்டும் வேணாம்ப்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப வெளியே போயே ஆகணும். யாரும் தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. எனக்கு எதுவும் ஆகாது. தமயந்தி என்ன பாத்துக்குவா. டேய்,
டேய் நலன், டேய் சொன்னா கேளுடா. போச்சு, எல்லாம் போச்சு. ஏய், நலன் மட்டும் வெளியில போய் தமயந்தியோட தங்கச்சிய பாத்துட்டான்னு வெயி, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால அவனை வெளியில போக விடாம பண்ணணும். ஏதாவது செஞ்சு அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போகாம தடுத்து ஆகணும்டி. இப்ப நம்ம என்னதாமா பண்ணணும்ன்ற? அவர் அவங்க அம்மா சொல்லியே கேட்கல, நீயும் நானும் சொல்லியா கேட்க போறாரு? அவனோட அம்மா சொல்லி கேக்குறான் கேட்கல, அத பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்ல. இப்போதைக்கு அவன் அவளை தேடி போறது நமக்கு நல்லதில்ல. அதனால எப்படியாவது அவனை போக விடாம தடுத்தே ஆகணும். இரு, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஆக்சுவலி இத நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னடி பண்ண போற? மா வெயிட் பண்ணுமா, வர. ஏய், ஷோ, இவ ஒருத்தி என்ன பண்ண போறா இவ? ஏய், எங்கடி போன? எனக்கு எவ்வளவு பதட்டமா இருந்தது தெரியுமா? அவன் எங்க வெளியில போயிடுவானோங்கிற பதட்டம் ஒரு பக்கம், யாராவது ஒன்ன பாத்துருவாங்களோன்ற பதட்டம் ஒரு பக்கம்டி. இப்ப நீ என்னதான் பண்ண போற? என்ன பிளான் வச்சிருக்க? ஆமா, என்னது இது? என்ன இத வச்சு என்ன பண்ண போறீங்க? படிக்கட்டுல ஊத்தி விட போறேன். நலன் வழிக்கு விழுந்துருவான். அட அட அட, என்ன ஒரு அறிவு உனக்கு? ஏய், இதெல்லாம் ஆதி காலத்து பழசு. காலம் காலமா எல்லாம் இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பழசோ புதுசோ, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மட்டும் பாரு. ஏய், ஷோ, இவ ஒருத்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, என்னோட கார் தான் டேமேஜ் ஆயிருக்கு. கேஸ் எல்லாம் போட்டா நீங்க தான் மாட்டுவீங்க. பேசாம கிளம்புங்க. அடடடா, நீங்க மன்னிச்சு விட்டு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். யார் இவ? பயங்கரமான திமிரு பிடிச்ச ஆளா இருப்பா போலயே. இவகிட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தான் டைம் வேஸ்ட். ஹலோ, என்ன மிஸ்டர், ரொம்ப யோசிக்கிறீங்க? போலீஸோட கான்டாக்ட் நம்பர் மறந்து போச்சா? 100 டயல் பண்ணுங்க. இங்க பாருங்க, எனக்கு மைண்ட் சரியில்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களை மாதிரி வெட்டியா சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு நிஜமா வாக்குவாதம் பண்ண டைமும் இல்லை. நான் கிளம்புறேன். ஹலோ 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 மிஸ்டர், ஹே ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க ஓடுறீங்க? ஹலோ, ஹே யூ. நாம இருக்கிற டென்ஷன்ல சம்பந்தமே இல்லாம ரோட்ல போறவங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. அதுவும் இந்த மாதிரி பூஜை நேரத்துல பாதியிலேயே போறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன அம்மா கால் பண்றாங்க? என்ன விஷயமா இருக்கும்? சொல்லுங்கம்மா. ஹலோ நலன், எங்கப்பா இருக்க? மா, கார்ல போயிட்டு இருக்கம்மா. இன்னுமா போயிட்டு இருக்க? முன்னாடியே வீட்ல இருந்து கிளம்பிட்டியப்பா? ஆக்சிடென்ட் ஆனது அம்மாட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே அவங்க ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இதை வேற சொன்னா இன்னும் பயந்துடுவாங்க. நலன், டேய், கேக்குறது காதுல விழுதா இல்லையா? அது இன்னுமா போயிட்டு இருக்க? கேக்குது கேக்குதுமா, கேக்குது. இப்பதான் போயிட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்லடா, மனசு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. அந்த சாமியார் சொன்னதெல்லாம் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்குடா. அம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க. இல்லடா, என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. எனக்கு பயமாவே இருக்கு. அம்மாவுக்காக ஒன்னே ஒண்ணு செய்வியா?
சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்? நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போற வழியில ஒரு கோவில் இருக்கு தெரியுமா? ஆமா தெரியும், சொல்லுங்க. கொஞ்சம் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போயிடுறியாப்பா? அம்மாக்காக இத மட்டும் செய்டா. அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பேசாம அம்மா சொல்ற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு தான் போவோமே. வீட்டில் கிளம்பும் போது வழுக்கி விட பார்த்தோம். இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. எல்லாத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன பண்ணலாம்? டேய், இவ்ளோ யோசிக்கிற? நீ போறியா? போறேன். சரி, பாத்து போ. நான் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா தமயந்தி தங்கச்சி தேட போறேன். சரிப்பா, பாத்து பத்திரமா போ. நான் வைக்கிறேன். சரிம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராணி காலி. என்ன தப்பனா மினி பாம்னு சொன்ன? இவ்ளோ சத்தம் கேக்குது. ஆமா அத்தை, சத்தமே எப்படின்னா அவ தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? சான்ஸே இல்ல. ஐயோ, வீடு. என்னது? ஐயோ சித்தார்த், சத்தம் வீட்டுக்கு பின்னால இருந்து வந்த மாதிரி தெரியலையே. ஆமா சித்தார்த், சத்தம் வீட்டுக்குள்ள இருந்துல வந்ததா? ஐயோ, என்னன்னு தெரியலையே. என்ன தப்பனா வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்டுச்சு? ஆமா அத்தை, ஆனா அவ கணத்து பக்கத்துல தானே போயிருக்கணும். சத்தம் அங்கிருந்து தானே வந்திருக்கணும். ஆமால. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஆமா. ஐயோ, இந்த ரெண்டு தண்டக்கர்மமும் வீட்டுக்குள்ள தானே இருக்கு. ஐயோ, ஆமா. ஐயோ, இதுங்களுக்கு ஏதாவது ஆயிருக்க போகுது. இது ஏன் முதல்ல உள்ள போய் தொலைச்சதுங்கன்னு தெரியல. சரி வா போய் பாப்போம். பாத்து வாங்கப்பா. நீங்க மேல போய் சித்தார்த்தோட ரூம்ல பாருங்க. சரிங்க மேடம். நீங்க மத்த இடங்கள்ல போய் பாருங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? ஏன்பா? ராணி வீட்டோட பின்பக்கம் தான் போயிருப்பாங்க. நான் அங்க போய் செக் பண்றேன். சித்தார்த், முதல்ல ராணிக்கு என்னாச்சு போய் பார்ப்பா. தாத்தா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவளுக்கு ஒன்னும் ஆகாது. ஏத்தவனா, நீ என்னவோ அவ பாம எடுத்துக்கிட்டு பின்னால கிணத்து பக்கம் போடுவான்னு சொன்ன. ஆனா சத்தம் வீட்டுக்குள்ள இருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த தண்டக்கர்மம் ரெண்டும் எங்க போய் தொலைஞ்சதுங்கன்னு தெரியல. இருங்க, நான் மனோக்கு ஃபோன் பண்றேன். என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. சித்தப்பாக்கு போடு. அவங்க ரெண்டு பேரோட போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது அத்தை. ஐயோ, ரெண்டு பேரோட போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போச்சுங்களோ? இங்க எதுவும் வெடிச்ச மாதிரி தெரியலையே. சரி, கீழே போய் பார்ப்போம். சார், மேல ரூம்ல எதுவும் வெடிக்கல சார். சரிங்க. ஜான்சி மேடம் ராணி தேடி போனாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏப்பா சித்தார்த், ராணியை தேடி கிணத்து பக்கம் போனாங்களே, இன்னும் ஒரு தகவலும் தெரியலையே. ஆமா சித்தார்த், ராணிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அண்ணி ரொம்ப பாவம். நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஏன் நம்மள விடுங்க. அந்த பாம்பு ஸ்குவாடுக்கு கூட எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவங்களே பாம்பு எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. ஐயோ, இப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு ஆப்பிள் தான் வேணும். ஆப்பிள் வேணுமா? ஓகே ஓகே, நீ சாப்பிடுவியா? குட் 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 கேர்ள். ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் அவே. ஓகே, சாப்பிடு. இந்த டாடி, எனக்கும் ஃப்ரூட் வேணும். உனக்கும் வேணுமா? டாடி, எனக்கு ஆரஞ்சு வேணும். உனக்குமா? டே சரிடா. எழில், வாட்ஸ் ஹேப்பனிங்? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னால குழந்தைங்களை பாத்துக்க முடியும்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எழில் சொன்னா நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா? உன்னை எதுக்கு இந்த வீட்ல வச்சிருக்கோம்? வேலை செய்ய தானே. ஒழுங்கா போய் வேலையை பாரு. சார் தானே சொல்லிருக்காரு அஞ்சலியை தவிர நான் யார்கிட்டயும் பேசக்கூடாது, பழக கூடாதுன்னு. அப்புறம் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? என்ன எழில கார்னர் பண்றியா? ஐயோ, நீங்களும் தானே மேடம் சார் கூட சேர்ந்துக்கிட்டு நான் மத்த குழந்தைகளை வீணாக்கிடுவேன்னு சொன்னீங்க. நீங்களே அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? அது அப்ப கோவத்துல சொன்னோம். இப்ப கூட உன்னை அவங்க கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க சொல்லல. ஸ்கூலுக்கு தான் ரெடி பண்ண சொல்றோம். சரி, பெரிய மனுஷங்கன்னா பேச்சு மாறுது வழக்கம் தானே. நானே போய் ரெடி பண்றேன். வெயிட். தவல மனோ, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். எழில், அவதான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டால. நோ நோ மனோ, இட்ஸ் மை டியூட்டி. நான் பாத்துக்கிறேன். டாடி, வாட்டர் வேணும். காலி ஆயிடுச்சு. அந்த ஜக் காலியா இருக்கா? நான் வார்ம் வாட்டர் எடுத்துட்டு வரேன். சார், கவினுக்கு சுடு தண்ணினா ஆகாது. அத நான் பாத்துக்கிறேன். ஓ வேலையை பாரு. ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அஞ்சலி, இந்தாங்க ஜூஸ் குடிங்க. எனக்கு வேணாம். ஏன் அஞ்சலிக்கு என்னாச்சு? எதுக்கு இப்ப ஒரு மாதிரி இருக்கா? உன்னாலதான் தமிழ். நான் என்ன பண்ண? என் பர்த்டே எப்ப வரும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா என் பர்த்டே அப்போ யாருமே என் கூட இல்ல. நானும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். என்னோட பர்த்டேவை கூட என்னால செலிப்ரேட் பண்ண முடியாம போயிருச்சு. திரும்ப என்னோட பர்த்டே வர வரைக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்ல. இப்ப என்ன, உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும் அதானே? ஆமா, ஆனா பண்ண முடியாதே. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். தமிழ் எங்க போகுது? Happy birthday! So cute! Happy birthday to you! Happy birthday to you! So cute! Happy birthday, Anjali! Happy birthday to Anjali!
இப்ப ஹாப்பியா? ஓகே தான், ஆனா கிஃப்ட் எதுவும் நீ தரலையே. அஞ்சலி, நானும் உனக்கு ஏதாச்சும் பெரிய சர்ப்ரைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள ஏதேதோ நடந்துருச்சு. நான் திரும்ப பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. அப்படியே உன்னை திரும்ப பார்த்த உடனே எனக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் உன் பர்த்டேக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க் யூ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ எதுக்கு நான் பயப்படுற? முருகனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னா ஆபரேஷன் பண்ணாதானே அவர் பொழைப்பாரு. காவேரி, நீ சொல்ற மாதிரி ஆபரேஷன் பண்ணி உயிர் பழிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி ஆபரேஷன் பண்ணி செத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி முருகனும் செத்து போயிட்டானா யார் பதில் சொல்றது? அண்ணா, அண்ணா 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 சாரிண்ணா. நீ இப்படிலாம் பேசாதண்ணா, என்னால தாங்கிக்க முடியல. அதான் நான் கையை உங்கிட்ட. சாரிண்ணா. என்னடி என்னையும் அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு உன் மனசு தாங்கல, மனசு வீங்கலன்னு கதை சொல்லிட்டு இருக்க. நீ சாரி கேட்டுட்டா நான் சமாதானம் ஆயிடுவேனா? பரவாயில்ல காவேரி, தப்பு உன் மேல மட்டும் இல்ல, என் மேலையும் தான். உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் அப்படிலாம் பேசிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு காவேரி. என்ன மீறி நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேரவே முடியாது. சர்ஜரிக்கு டைம் ஆகுது, யாராவது ஒருத்தவங்க சைன் பண்ணி கொடுங்க. என்கிட்ட கொடுங்க. யார் என்ன சொல்றாங்க நான் பாத்துறேன். மேடம், வைஃப்ன்ற இடத்துல சிக்னேச்சர் போட்டிருக்கீங்க. வைஃப்ங்கிற இடத்துல சைன் பண்ணிட்டேனா? முருகனோட ஒய்ஃப் தானே அவ, அதான் அவளுக்கே தெரியாம இந்த இடத்துல சைன் பண்ணிருக்கா. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள டீப் லவ். காவேரி, இனிமே தான் அந்த சிவா யாருன்னு நீ தெரிஞ்சுக்க போற. சிஸ்டர், அவங்க வைஃப்ங்கிற இடத்துல சைன் பண்ணதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சிஸ்டர். சிஸ்டர், இப்பயே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ஆமா சார். சிஸ்டர், அட்வான்ஸ் பேமெண்ட் கூட இன்னும் கட்டல, அப்புறம் எப்படி ஆபரேஷன் பண்ண போறதா சொல்றீங்க? அதெல்லாம் தெரியல சார். ஹாஸ்பிடல் டீன் ஃபோன் பண்ணி இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாரு. டீன் ஃபோன் பண்ணாரா? ஆமா சார். பேஷண்ட்டை உடனே ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லிருக்காரு. அதோட மும்பைல இருந்து வர டாக்டரையும் 1 ஹவர்ல இங்க வரணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. சென்னையில இருந்தும் 2 டாக்டர் வராங்க. சிஸ்டர், இதெல்லாம் யாரை கேட்டு பண்றீங்க? இப்ப மும்பைல இருந்தும் சென்னையில இருந்தும் டாக்டர் வர வச்சு ஆபரேஷன் மட்டும் நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க. இதுக்கெல்லாம் பில்லு கட்டுறது யாரு? நாங்க தானே கட்டணும். சார், அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்ககிட்ட பணம் கட்டணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்க டீனே ஃபோன் பண்ணி பேசுறாருன்னா ஒண்ணு பேஷண்ட் பெரிய இடமா இருக்கணும், இல்லைன்னா டீனுக்கு வேண்டப்பட்டவரா இருக்கணும். அதனாலதான் வித்தின் 10 மினிட்ஸ்ல எல்லா வேலையும் இங்க பம்பரம் சுத்துற மாதிரி கடகடன்னு நடக்குது. நீங்க ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். Place goes to Dhanalakshmi from Coimbatore.
வெல் பிளே. தேங்க்யூ கோச். போதானா? போய் கலெக்ட் பண்ண. அப்பா ரொம்ப தேங்க்ஸ். நான் விளையாட நீங்க சம்மதிக்கலனா எனக்கு இந்த கப்பு கிடைச்சிருக்காது. என் கனவும் நிறைவேறிருக்காதுப்பா. நீ என்னோட பொண்ணு. உன்னோட ஆசைக்கு நடுவுல நான் எப்படிமா குறுக்கல நிப்பேன்? போய் வாங்கிட்டு வா. சூப்பர் தனலட்சுமி, ரொம்ப நல்லா விளையாண்ட. உன்னால இந்த காலேஜுக்கே பெருமை. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். சார், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பரிச எங்க அப்பா கையால வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சூப்பர்மா. சார், உங்க பொண்ணு உங்க கையால பரிசை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். கொஞ்சம் வாங்க சார். சார், கொஞ்சம் வாங்க சார். உங்க பொண்ணோட ஆசை சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாங்க இந்த மாதிரி பண்ணோம்ப்பா. இது நம்ம வீட்டோட கட்டுப்பாட்டுக்கு எதிரா இருக்கிறதால சொன்னா நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு ஒரு பயம். தனா, நான் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம இழந்துட கூடாதுன்னு தான் கட்டுப்பாட்டை விதிச்சேனே தவிர எல்லாரையும் அடக்கி வைக்கணுங்கிறதுக்காக இல்ல. நம்மளை பத்தி யாரும் எதுவும் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு தான் நமக்குன்னு நாம சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்கோம். விளையாட்டுல சில விதிமுறைகள் இருக்கும். நமக்காக அந்த விதிமுறைகளை மாத்த முடியாது. இந்த மாதிரிதான் தினசரி வாழ்க்கையில எல்லா விஷயமும் முரண்பட்டு நிற்கும். அதனாலதான் அது எதுவுமே வேணாம், நாம நமக்கான வாழ்க்கையை மட்டும் ஒழுங்கா வாழ்ந்துட்டு போயிடுவோன்னு
மத்ததுக்கு தடை போட்டு வச்சிருந்தோம். இது மூலமா எந்த விதமான பிரச்சனையும் உன்னை வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கை தான் நாங்க தடுக்கிறதுக்கான தடை போடுறதுக்கான காரணம். ஒட்டுமொத்த கூட்டமும் என் பொண்ணு ஜெயிக்கணும்னு சொன்னப்போ நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லதா. நான் இங்க வந்ததுனால அது எனக்கு கிடைச்சது. வரலனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சே இருக்காது. அதனால இனிமே என்கிட்ட எதையும் மறைக்காத. இல்லப்பா, நான் மறைக்க மாட்டேன்பா. தனா, இனிமே நீ பயப்பட வேண்டாம். தைரியமா வந்து விளையாடு. சரிங்கப்பா. ஆனா உன் விளையாட்டு மூலமா நம்ம வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடாம பாத்துக்கோ. சரிங்கப்பா. நான் தான் சொன்னல, உங்க அப்பா நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பா ஒத்துப்பாருன்னு. இப்ப பாத்தியா? இத நாங்க எதிர்பார்க்கல. பெரியப்பா இதுக்கு ஒத்துப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா சொல்லிட்டே செஞ்சிருப்போம். இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்திருக்க மாட்டோம். நாங்களும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். தனா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சர்டிபிகேட்டை சைன் பண்ணி வாங்கிட்டு போயிட. அங்க கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தானா, எல்லாத்தையும் முடிச்சிட்டு போ. சரிங்க கோச். அப்பா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என் பேக் எடுத்துட்டு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்துறேன்ப்பா. சரி, போயிட்டு வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வீட்டு கல்யாணம்னா நீ எப்படி வெளில பைப்ல குளிச்சிட்டு இருக்க? உள்ள அத்தனை ரூம் இருக்கு, எதுலயாவது ஒன்றுல போய் குளிக்கலாம்ல. எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை? அப்பா பார்த்தா ஏதாவது சொல்லுவாரு, அதான் அவர் கண்ணில் படாம ஒதுங்கி வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா ஒருத்தரோட கண்ணில் படக்கூடாதுன்னு இப்படி எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி குளிச்சிட்டு இருக்கியானா? ஆமா இல்ல, இதை நான் யோசிக்காம விட்டேன். டேய் போடா போ, யாரும் இந்த பக்கம் வரவிடாம பாத்துக்க. யாராவது பார்த்தா கண்ணு கண்ணு கட்டுற போது. சரிண்ணா. என்ன இவன் இப்படி முழிக்கிறான்? என்னடா திரு திருன்னு முழிக்கிற? என்ன எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. அக்கா, இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. ஏன்? ஆத்தாடி இவளா? மாறண்ண குளிச்சிட்டு இருக்காரு. அவரதுக்கு இங்க குளிக்கணும்? அது அண்ணன் குளிக்கிறத ஐயா பார்க்க கூடாதுல்ல, அதான். என்னடா வளர? இவளா? இவ கண்ணில் பட்டா மானத்தை வாங்குவாள? அக்கா போதிங்கக்கா, போதி அக்கா. ஐயோ அக்கா சொன்ன கேளுங்கக்கா, போதிங்கக்கா, அண்ணன் திட்டுவாரு. என்னடா மாறன் குளிச்சிட்டு இருக்கான்னு சொன்னியே, இங்க யாருமே இல்லையே? யாருமே இல்லையா? இல்ல. அப்பாடா. எல்லாரும் இங்க வாங்க, இங்க யாருமே இல்ல. எல்லாரும் வாங்க. இல்ல, நீ குளிச்சிட்டு இருக்கேன்னு அவன் சொன்னா, ஆனா நீ ஏதோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேப்பா. ஏய், என்ன நக்கலா?
பேசாம போ. சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. உங்க அண்ணன் குளிச்சுட்டு வரட்டும், நீ வா. ஏய் இங்க வாடா. உன்கிட்ட என்னடா சொன்னேன்? நான் உன்கிட்ட சொன்னேனா? இதுக்கு நான் பேசாம ரூம்லயே குளிச்சிருப்பேனடா. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். நல்லது சொன்னாங்க யார் கேக்குறா? டிங்கு. டேய் டேய் இருடா, யாரா வந்தா போறாங்க, நின்னு தோடா. வந்தா பாக்கட்டும், எனக்கு என்ன? திட்டினல்ல மவனே, நீ கடைக்கு வா, உனக்கு இருக்கு. மவனே வா 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 வா. இது வேற. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத சொல்ல நீ யாரியா? நீ தான் பாத்துக்கலாம்னு சொன்னல. உனக்கு என்ன பஞ்சாயத்து பண்ணணும் அவ்வளவுதானே? வா போட்டு பாத்துக்கலாம், வா வா. என்ன தகராறு பண்ண வந்துக்கிறியா? என்ன ரெட்ட கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த திமிர்ல பேசுறியா நீ? ஏன் மேலே எகிரிட்டு வர்ற? என்கிட்ட உன்ன மாதிரி ஆள் இருக்கு. நான் சபைக்காக பார்த்துட்டு அமைதியா இருக்கிறேன். ஓ அப்படியா? சரி, இங்க வேணாம், வெளியே வச்சுப்போமா? வர சொல்லு, எத்தனை பேர் வேணா வர சொல்லு. என்ன ராமச்சந்திரா, நம்ம பேசிக்கிட்டு தானே இருக்கோம், அதுக்குள்ள உன் பையன் துள்றான். என்ன துள்ள விட்டு வேடிக்கை பாக்குறியா? மாறா, நீ வா, நீ வாடா. வாடா, நீ வா, இப்படி வா. ஏப்பா அங்க கூடி இருக்கிற நம்ம சொந்த பந்தங்களா? நீங்களே சொல்லுங்க. நம்ம வழக்கப்படி சின்ன வயசுலயே பேசி முடிச்ச கல்யாணம் இது வரைக்கும் ஏதாவது தப்பா போயிருக்கா? கேட்டுக்கப்பா. ஆனா இவரு மட்டும் பேசினத மீறி வெளியில சம்பந்தம் பண்றாரு. அதுவும் நம்ம சொந்த பந்தமா இருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் இல்ல. ஏன்பா இப்படி பண்றியே, தப்பாச்சே அப்படின்னு கேட்டா நான் அப்படித்தான் பண்ணுவேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கான்னு சொல்றாரு. என் பொண்ணுக்கும் இவரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணணும் சின்ன வயசுல ஒப்பந்தம் போட்டது தெரியாம என் பொண்ணு கூட எத்தனை இடத்துல இருந்து வரன் கேட்டு வந்தாங்க. நான் தான் நம்ம சங்கத்துக்கு கட்டுப்பட்டு இல்ல என் பொண்ணு ராமச்சந்திரா பையனை தான் கட்டுவான்னு சொல்லி திருப்பி அனுப்பி இருக்கிறேன். இப்போ என் பொண்ணை ஒதுக்கிட்டு இதோ இந்த பொண்ணை அவர் பையனுக்கு கட்டி வைக்க பாக்குறாரு இந்த பெரிய மனுஷன். இத்தனை வருஷமா சம்பந்தம் பண்ணி காத்துக்கிட்டு இருந்த என் பொண்ண இனிமே வேற இடத்துல இருந்து பொண்ணு கேட்டு வருவாங்களா? என்ன ஏதுன்னு இங்க இருக்கிற பெரிய மனுஷங்களை கேட்டு ஒரு முடிவை சொல்லுங்கப்பா. தண்டப்பணி கேட்கறது நியாயம் தானே ராமச்சந்திரா? நம்ம சொந்தத்துல ஒரு குடும்பத்துக்கு பேசின பொண்ண இன்னொரு குடும்பத்துல கட்ட மாட்டோம்ல, அது உனக்கு தெரியாதா? இப்போ என் பொண்ணுக்கு என்னதான் வழி? பேசின மாப்பிளைய விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் என் பொண்ணை கட்டிக்கணும் நான் கெஞ்சணுமா? இங்க பாருங்க, ஒண்ணு இவர் பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும், இல்லனா அவனுக்கு கல்யாணம் நடக்க கூடாது, ரெண்டு பேருமே வாழாம இருக்கட்டும். எதுக்குமே கட்டுப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, இவனை நம்ம சமூகத்துல இருந்து ஒதுக்கி வைக்கணும். தண்டபாணி இரு. ராமச்சந்திரா, நாங்க அந்த முடிவோட தான் வந்திருக்கோம், நீதான் சரியான முடிவை சொல்லணும். அண்ணே, அந்த குடும்பத்தை பாருங்க, பையனை இழந்துட்டு திக்கு தெரியாம நிக்கிறாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என் பையன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.